வணக்கம். நேற்று பட்ஜெட் 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பட்ஜெட் 2025 இருந்த சில விஷயங்கள், எனக்கு புரிந்த சில விஷயங்கள் இந்த வீடியோவில் விரைவாக பார்க்கலாம். நேற்றே நம்ம வீடியோவில் பர்சனல் இன்கம் டேக்ஸில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க பட்ஜெட் 2025ன்றதை நம்ம பார்த்துருந்தோங்க. மறுபடியும் அதிலிருந்தே துவங்கலாம். சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த கேள்விக்கான பதிலும் இதில் அப்படியே பார்த்துடலாம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப்பும் பார்த்துடலாம். பர்சனல் இன்கம் டேக்ஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது புது டேக்ஸ் ரெஜிமில் இப்போ 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் இல்லை, அது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. சேலரிட் எம்ப்ளாயீஸாக இருக்கும்போது கூடுதல் 75 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் வருது. ஸோ 12,75,000 ரூபாய் salaried employeesக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். டேக்ஸ் ஸ்லாப்ஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப்ஸ்க்கு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 0லிருந்து 4 லட்சம் ரூபாய்க்கு 0%, 4லிருந்து 8 லட்சம் ரூபாய்க்கு 5%, 8லிருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு 10%, 12லிருந்து 16 லட்சம் ரூபாய்க்கு 15%, 16லிருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு 20%, 20லிருந்து 24 லட்சம் ரூபாய்க்கு 25%, 24 லட்சம் ரூபாய்க்கு மேலேனா 30%. இதில் சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க, 12 லட்சம் ரூபாய் ஏற்கனவே இல்லாமல் இருக்க டேக்ஸ், அதுக்கப்புறம் எதுக்கு 0 to 4 lakhs, 4 to 8 lakhs, 8 to 12 lakhs ஸ்லாப் வருதுன்னு சிலர் கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கமும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஒரு உதாரணமும் கொடுத்துருந்தாங்க. நிதியமைச்சர் நேற்று தாக்கல் செய்யும்போது அவங்களுடைய ஸ்பீச்லேயே இருக்கக்கூடிய உதாரணம் இதுதான். 12 லட்சம் ரூபாய்னா இப்போ இருக்கக்கூடிய டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணும்போது நியூ டேக்ஸ் ரெஜிமில் 80,000 ரூபாய் வருது. இப்போ புதிதாக அவங்க இந்த பட்ஜெட்டில் என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த 80,000 ரூபாயும் ரிபேட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ டேக்ஸே இல்லாமல் ஆகிவிடும். இப்போ 18 லட்சம் ரூபாய் நம்ம வருவாய் ஆண்டிருக்கு அப்படின்னா 70,000 ரூபாய்க்கான பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோமோ அதுலேருந்து 70,000 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது 30% இப்போ இருக்கக்கூடிய கேல்குலேஷன்லேருந்து பண்ணும்போது புதுசும் கம்பேர் பண்ணும்போது 30% நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. 25 லட்சம் ரூபாய் நம்மளுடைய ஆனுவல் இன்கமாக இருக்கும்போது 1,10,000 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோமோ அதில் 25% நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இது உதாரணங்களாக கொடுத்துருக்குறாங்க. சிலர் இப்போ இருக்கக்கூடியதும் புதிதாக வரக்கூடிய அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ்க்கான கம்பேரிசன் பக்கத்தில் வைங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ இதில் பார்க்கும்போது டோட்டல் இன்கம் இப்போ என்ன ஸ்லாப், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன ஸ்லாப்னு பார்க்கும்போது 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நில், 3லிருந்து 7 லட்சம் ரூபாய்க்கு 5%, 7லிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு 10%, 10லிருந்து 12க்கு 15%, 12லிருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலேனா 30%. இது இப்போ இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப். அதில் என்ன மாற்றம், அதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ டேக்ஸ் ஸ்லாப். சரி, முன்ன சிலர் கேட்டிருந்த அந்த கேள்வி, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏற்கனவே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வருது, 0 to 4, 4 to 8 to 12 ஏன் வருது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. இது போன வருடமும் இதே மாதிரி தான் இருந்ததுங்க. எப்போ அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்து அந்த 7 லட்சம், இப்போ 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்களோ அதே தான் அப்ளிகபிள் ஆகுது. அந்த 7 லட்சத்தை மட்டும் அவங்க 12 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு என்னுடைய விளக்கம்ங்க. இப்போ நம்ம 12 லட்சம் ரூபாய் ஆனுவலாக இன்கம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டேக்ஸ் ஸ்லாப் வச்சு பார்க்கும்போது 80,000 ரூபாய் கட்டணும். ஆனால் இப்போ புதிதாக இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறது அந்த டேக்ஸ் ஸ்லாப் வச்சு பார்க்கும்போது 60,000 ரூபாய் வருது. அந்த டேக்ஸ் ஸ்லாப்பில் மாற்றம் வந்திருக்கு. ஆனால் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்டாமல் ரிபேட் கொடுத்துட்றாங்க. அந்த 60,000 ரூபாய் அப்படியே ஜீரோவாக மாறிடுது. இப்போ 13 லட்சம் ரூபாய் நம்மளுடைய ஆனுவல் இன்கம் அப்படின்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப் வச்சு பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய் வரும். 2025 பட்ஜெட்டில் அவங்க அறிவித்த டேக்ஸ் ஸ்லாப் வச்சு பார்க்கும்போது 75,000 ரூபாய் வருது. இங்கே தான் அந்த 25,000 ரூபாய் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த 13 லட்சம் ரூபாய்க்கான புது டேக்ஸ் ஸ்லாப் 75,000 அவங்க டேக்ஸ் கால்குலேட் பண்ணது இங்கே அந்த 0 to 4 அதெல்லாமே 4 to 8, 8 to 12 எல்லாமே இங்கே அப்ளிகபிளாக வரும். 12 லட்சம் ரூபாய்க்கும் அப்ளிகபிள் தான் அந்த டேக்ஸ் ஸ்லாப். 60,000 அந்த 60,000 ஆனால் ரிபேட் கொடுத்துட்றாங்க. 12க்கு மேலே வரக்கூடிய எந்த இன்கமுக்கும் நம்ம ஃபுல்லாக டேக்ஸ் ஸ்லாப்பில் போட்டு எவ்வளோ தொகை வருதோ அதை கட்டியாக வேண்டும். இன்னொரு உதாரணம், 15 லட்சம் ரூபாய் நம்மளுடைய இன்கமாக இருக்கும் பட்சத்தில் கரண்ட் டேக்ஸ் ஸ்லாப் படி 1.4 லட்சம் ரூபாய் கட்டணும். புது டேக்ஸ் ஸ்லாப் படி 1.05 லட்சம் ரூபாய், அதாவது 75,000 மன்னிக்கோங்க, 1,05,000. ஸோ 35,000 ரூபாய் இங்கே தப்பாக இருக்குங்க. 75,000 கிடையாதுங்க. டேக்ஸ் கட்ட வேண்டியது 1.05 லட்சம் ரூபாய். ஸோ பெனிஃபிட் 35,000 ரூபாய். ஸோ இப்போ 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. இப்போ 12,10,000 ரூபாய் என்னுடைய ஆனுவல் இன்கம்னா நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புது டேக்ஸ் ஸ்லாப் படி நம்ம அதை கால்குலேட் பண்ணோம்னா 61,500 ரூபாய் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் 12 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு கீழே இருக்கும்போது தான் ரிபேட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 12,10,000
ரூபாய்னா 61,500 ரூபாய் நான் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதற்கும் வந்து அவங்க ஒரு இது ரிலீஃப் கொடுக்குறாங்க. மார்ஜினல் ரிலீஃப்ன்ற பேரில் வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. மார்ஜினல் ரிலீஃப் வந்து 12,75,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய ஆனுவல் இன்கம் இருக்கும்போது இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகுது. மார்ஜினல் ரிலீஃப்ன்றது வந்து முழு வரி விலக்கு கிடையாதுங்க. மார்ஜினல் ரிலீஃப் என்னன்றது பார்த்துடலாம். இப்போ 12,10,000 ரூபாய் என்னுடைய ஆனுவல் இன்கம் அப்படின்னா நான் டாக்ஸ் கட்ட வேண்டியது புது டாக்ஸ் ஸ்லாப் படி பட்ஜெட் 2025 புது டாக்ஸ் ஸ்லாப் படி பார்க்கும்போது 61,500 ரூபாய் நமக்கு ரிபேட் கிடையாது. ஏன்னா 12 லட்சத்தை கடந்துட்டோம்னா ரிபேட் கிடையாது. ஆனால் அவங்க இந்த மார்ஜினல் ரிலீஃப் வரதுனால இந்த 61,500 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலாக வெறும் 10,000 ரூபாய் கட்டினால் போதும். நம்மளுடைய ஆனுவல் இன்கம் 12,10,000 ரூபாய் இருந்தால் அந்த 10,000 எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா அந்த டிஃபரன்ஸ், ஏன்னா 12 லட்சம் வரைக்கும் நமக்கு அந்த ரிபேட் இருக்குது. இது 12,10,000 அதோடைய டிஃபரன்ஸ் தான் 10,000 ரூபாய். அதை நம்ம டாக்ஸாக கட்டினா போதும். அதே மாதிரி இப்போ 12,50,000 ரூபாய் நம்மளுடைய ஆனுவல் இன்கமாக இருக்குன்னா புது டாக்ஸ் ஸ்லாப் படி 67,500 ரூபாய் நம்ம வரி கட்டணும். ஆனால் இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகும்போது 50,000 ரூபாய் நம்ம கட்டினால் போதும். இப்போ 12,70,000 ரூபாய் நம்ம ஆனுவல் இன்கம்னா 70,500 ரூபாய் கட்டணும் புது டாக்ஸ் ஸ்லாப் படி. ஆனால் 70,000 ரூபாய் கட்டினால் போதும். 12,75,000 ரூபாய் அது வரைக்கும் தான் நமக்கு இந்த மார்ஜினல் ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஸோ 12,75,000 ரூபாய்னா 71,250 ரூபாய் நம்ம வரியாக கட்டணும். இங்கே எந்த மாற்றமும் இல்லை, அதே பணத்தை தான் கட்டணும். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் வந்து 12,75,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. மார்ஜினல் ரிலீஃப்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அரசு கொடுக்கறதுனால எவ்வளவு வருவாய் இழப்பு ஆகுது? நேரடி வரியில் அவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பாகுது அரசுக்கு. அதே போல் மறைமுக டாக்ஸ்ல இருந்து 2,600 கோடி ரூபாய் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது. அவங்க ஃபோர்கோ பண்ணுறதா தான் நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப்ஏக்கு ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமான வேர்டிங்காக இருந்திருக்குங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் கையிலேயே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஆனால் அந்த வேர்டிங்ஸ் இன்னும் பெட்டர் இருந்தது. 1 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் கையிலேயே அரசு கொடுத்துட்றாங்கன்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரெஸ் ரிலீஸில் இருந்திருக்கு. வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இதுதான் இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம அடுத்தடுத்த கட்டமாக வேறு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த பட்ஜெட்ன்றது பார்க்க போயிடலாம். வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது தாமாக முன் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸில் மாற்றம் செய்து கூடுதலாக டேக்ஸ் கட்டியிருக்கிறது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து 2 ஆண்டுக்குள்ளார நம்ம அந்த ரிட்டர்ன்ஸை நம்ம மறுபடியும் அப்டேட் பண்ணி காட்டலாம். அது 2லேருந்து 4 ஆண்டாக உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ 4 இயர்ஸ் நமக்கு டைம் தராங்க. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம்னா 4 இயர்ஸ்க்குள்ளார நம்ம மறுபடியும் அந்த ரிட்டர்ன்ஸை மாற்றி ஃபைல் பண்ணி கூடுதலாக டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நம்ம அதை டாக்ஸ் கட்டிடலாம். அந்த வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அண்ட் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 ரூபாய் த்ரெஷோல்டு இருந்ததுன்னா இப்போ டாக்ஸ் டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸோட இன்ட்ரெஸ்ட் 1 லட்சம் ரூபாயாக இருக்கும்போது அவங்க டிடிஎஸ் கலெக்ட் பண்ணலாம்ன்றதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் நம்ம ரெண்ட் வாங்குகிறோம், நம்ம ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 2.4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா யார் ஓனரோ அவங்களுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். இப்போ தான் 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ 6 லட்சம் இருக்கு. 6 லட்சம் நம்ம ரெண்ட் பே பண்றோம் அப்படின்னா நம்ம டிடிஎஸ் கலெக்ட் பண்ணா போதும். இப்போ டிசிஎஸ் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர்பிஐ உடைய எல்ஆர்எஸ் வழியாக நம்ம பண்ணும்போது 7 லட்சம் ரூபாய்க்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அந்த 7 லட்சத்தை 10 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க. இது எஜுகேஷன் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து முழு விலக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு. ஏதோ லோன் சம்பந்தமாலாம் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணணும். எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தால் அங்கே அந்த டிரான்சாக்ஷனுக்கு எக்ஸம்ஷன் வழங்குறாங்க. நிதியாண்டு 2026 ஃபிஸ்கல் டெபிசிட் இலக்கு என்ன வைத்திருக்கிறாங்க? ஜிடிபியுடைய 4.4% வைத்திருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது 4.5%, அதை காட்டிலும் குறைவாக இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ நிதியாண்டு 2025 ஃபிஸ்கல் டெபிசிட் 4.8%. பட்ஜெட் டைமில் அவங்க சொன்னது 4.9%. இது நடப்பு நிதியாண்டுங்க. 4.8 இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11.21 லட்சம் கோடிகள். போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 9.2% அதிகமாக நிர்ணயித்திருக்கிறாங்க. 2026 நிதியாண்டில் ஆர்பிஐ மற்றும் பேங்க்ஸுடைய டிவிடெண்ட்லேருந்து அரசுக்கு வரக்கூடிய வருவாய் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2.56 லட்சம் கோடி ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. டோட்டல் டாக்ஸ் ரெவன்யூ அரசுக்கு உள்ள வருவது எதிர்பார்ப்பது 28.37 லட்சம் கோடிகள். நிதியாண்டு 2025 ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு. கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது 10.82 லட்சம் கோடிகள், 10% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் 2025 பார்க்கும்போது 14.38 லட்சம் கோடிகள், 14% அதிகரிச்சிருக்கு.
நிதியாண்டு 2026 ஜிஎஸ்டி வருவாய் எதிர்பார்ப்பது 11.78 லட்சம் கோடிகள். போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் ஆனுவல் வேல்யூ 2 செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸ் கிளைம் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறது வந்து ஒரு செல்ஃப் ஆக்குபைடுக்கு தான் நம்ம ஆனுவல் வேல்யூ கிளைம் பண்ண முடியும். இப்போ 2 வீடுகளுக்கு கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொந்தமாக 2 வீடு இருந்து ரெண்டுமே நம்ம ஒன்றில் ஆக்குபை பண்ணுறோம், ஒன்று ஆக்குபை பண்ணாமல் விட்டுருக்கோம், இல்லை ரெண்டுமே நாம தான் ஆக்குபை பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான ஆனுவல் வேல்யூ கிளைம் போட்டுக்க முடியும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை துவங்கும் போது அது 4 இன்ஜின்ஸாக தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறதாக அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அந்த 4 இன்ஜின்ஸில் முதல் இன்ஜினாக அக்ரிகல்ச்சர் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஹை ஈல்டிங் சீட்ஸ்க்கான நேஷனல் மிஷன், ஸோ அதில் கவனம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு வழியாக அந்த கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 to 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். இதனால 7.7 கோடி விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் தன் தானியா கிருஷி யோஜனா, இதில் 100 மாவட்டங்கள் பயன்பெறும், 1.7 கோடி விவசாயிகள் பயன்பெறும். ஸோ இதுலேயும் கவனம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பருத்தி உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டம் இருக்குது, 5 ஆண்டிற்கான திட்டம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீகாரில் மக்கானா போர்டு அமைக்கிறாங்க. மக்கானா அப்படின்றது என்னன்னு தெரியலிங்க, தேடி பார்க்கும்போது தாமரை விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் பொறின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான போர்டு பீகாரில் அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சீ ஃபுட்ஸ் குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்றுமதியுடைய மதிப்பு 60,000 கோடி ரூபாயாக இருக்குது. இப்போது அதில் கவனம் செலுத்துகிறாங்க. கூடுதலாக 2 இடத்துல சொல்லியிருக்கிறாங்க கவனம் செலுத்த போகிறதா, அந்தமான் மற்றும் லக்ஷ்வதீப். பருப்பு வகைகளில் கவனம் செலுத்த இருக்கிறாங்க. 6 ஆண்டிற்கான திட்டம் வைத்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சில பருப்பு வகைகளையும் சொல்லி இருந்திருக்கிறாங்க. இந்தியா போஸ்ட், நம்ம போஸ்ட் ஆஃபீஸுங்க, இந்தியா போஸ்ட் வந்து ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷனாக மாறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆசாமில் புது யூரியா ஆலை அமைக்கிறாங்க. அதோடைய திறன் 12.7 லட்சம் மெட்ரிக் டன். பட்ஜெட்டில் அடுத்த இன்ஜினாக அமைச்சர் சொன்னது எம்எஸ்எம்இ செக்டர். உதயம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு கிரெடிட் கார்ட்ஸ் வழங்குறாங்க 5 லட்சம் லிமிட்டுடன். முதல் ஆண்டில் 10 லட்சம் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணுன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முதல் முறை என்டர்பிரனர்ஸ்க்கான திட்டம் 5 லட்சம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, பெண்கள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸை சார்ந்தவங்களுக்கு புது திட்டத்தை அறிவிக்கிறாங்க. டேர்ம் லோன்ஸ் 2 கோடி ரூபாய் வரைக்கும் அடுத்த 5 ஆண்டில் இதை கொண்டு வராங்க. ஃபுட்வேர் மற்றும் லெதர் செக்டரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக 22 லட்சம் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். டேர்ன் ஓவர் 4 லட்சம் கோடியை எட்டும், எக்ஸ்போர்ட்ஸ் 1.1 லட்சம் கோடியை எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுட்வேர் அண்ட் லெதர் சொல்லியிருக்கிறாங்க. அது தவிர டாய்ஸ் செக்டரையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேட் இன் இந்தியா டாய்ஸை அதை கொண்டு வருவதற்காக டாய் செக்டரில் கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க. ஃபுட் ப்ராசஸிங் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி பீகாரில் அமைக்க இருக்கிறாங்க. பட்ஜெட்டில் 3வது இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர். சாக்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.0 நியூட்ரிஷனுக்கானது. 8 கோடி குழந்தைகள், 1 கோடி கர்ப்பிணி பெண்கள், 20 லட்சம் பெண்கள் வந்து ஊட்டச்சத்துக்கான திட்டம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐஐடிஸ் விரிவாக்கம் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் அமைக்கப்படும். 3 ஆண்டில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் அமைக்கப்படும். பீகாரில் புது ஏர்போர்ட்டை கொண்டு வராங்க, கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். பட்னா ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் அறிமுகம் செய்கிறாங்க. அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ் உடைய புக்ஸ் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொண்டு வராங்க ஸ்கூல்ஸ் மற்றும் ஹையர் எஜுகேஷனுக்கு. 5 நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங்கை அமைக்க இருக்கிறாங்க. அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் 50,000 லேப்ஸ் அமைக்க இருக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் அடுத்த 5 ஆண்டில். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. மறுபடியும் பீகாரில் வெஸ்டர்ன் கோஷி கனால் இஆர்எம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிதி உதவி வழங்க இருக்கிறாங்க. பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் அரசு பள்ளிக்கூடம் மற்றும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி அமைக்க இருக்கிறாங்க. மெடிக்கல் எஜுகேஷன் விரிவாக்கம் 10,000 கூடுதலான சீட்ஸ் அமைக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டில் 75,000 சீட்ஸ் கூடுதலாக கொண்டு வர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் 100 கிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி 2047 உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்றத இலக்காக வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நிதியமைச்சர். மாநில அரசுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான சப்போர்ட்டும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய் 50 ஆண்டிற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வழங்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமாக மாநில அரசுக்கு. ஜல்ஜீவன் திட்டத்தை நீட்டிக்கிறாங்க. 2028 வரைக்கும் நீட்டித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பவர் செக்டரில் சில ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. உடான் திட்டம் மறுபடியும் அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க. புதிதாக 120 இடங்களில் இந்த உடான் திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது ஏர் கனெக்டிவிட்டிக்காக 10 ஆண்டில் 4 கோடி பேசஞ்சர்ஸை கொண்டு வரணும். இந்தந்த இடங்களில் அது 120 புது இடங்களை சேர்த்திருக்கிறாங்க உடான் திட்டம் கீழே. ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷனுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் அறிவிச்சிருக்கிறாங்க. 10,000 ஃபெலோஷிப்ஸ் வழங்கப்படும் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச்சுக்காகன்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
பட்ஜெட்டில் 4வது இன்ஜினாக சொன்னது எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும். பாரத் ட்ரேட்நெட் அதில் ஒன்று, ட்ரேட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃபினான்சிங் சொல்யூஷன்ஸ்க்கானது. வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஏர் கார்கோக்கு அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிஷபிள் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்கான வேர் ஹவுசிங் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்டிஐ குறித்தான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் செக்டரில் எஃப்டிஐ இப்போ 75% இருப்பது 100% உயர்த்தி இருக்கிறாங்க. அது வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. அவங்க அனைத்து பிரீமியமும் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும்னு ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்டருடைய எஃப்டிஐ 75% 100% உயர்த்துறாங்க. கம்பெனி மர்ஜர்ஸ் விரைவாக நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸ் சிம்பிளாக்கணும், அப்ரூவல்ஸ் விரைவாக வழங்க வேண்டும். ஸோ மர்ஜர்ஸ் சீக்கிரமாக நடக்கணும், அது கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. டூரிசம் குறித்தும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாநில அரசுடன் இணைந்து இந்தியாவில் டாப் 50 டெஸ்டினேஷன்ஸை கண்டறிந்து அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர இருக்கிறாங்க. நிலத்தை மாநில அரசு கொண்டு வர வேண்டும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதவியெல்லாம் மத்திய அமைச்சகம் செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் அங்கே அமைப்பது குறித்தும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முத்ரா லோன்ஸ் வழங்கப்படும் ஹோம் ஸ்டேஸ்க்கானது. சில விசா ஃபீயை வேவர் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சில டூரிஸ்ட் குரூப்ஸுக்கு மெடிக்கல் டூரிசம் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. இது ஒரு பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சர். கஸ்டம்ஸ் டியூட்டிஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்தெந்த பொருட்களுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க, எந்தெந்த பொருட்களுக்கு கம்ப்ளீட்டாக விலக்கு கொடுத்துருக்காங்க, குறைச்சிருக்கிறாங்க, விரைவாக பார்க்கலாம். இது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியில் இருக்கக்கூடிய மாற்றம். உயிர் காக்கக்கூடிய 36 மருந்துகளை சேர்த்துருக்கிறாங்க பட்டியல், அதாவது எக்ஸம்ஷன் பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. அவங்களுக்கு முற்றிலுமாக பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 12 கிரிட்டிக்கல் மினரல்ஸையும் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறாங்க எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில். அதில் சிலது சொல்லியிருக்கிறாங்க. கோபால்ட் பவுடர், லித்தியம் அயன் பேட்டரி வேஸ்ட், லெட் மற்றும் ஜிங்க், இது அனைத்துமே பிசிடிலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி தான் பிசிடி. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் மொபைல் பேட்டரி உற்பத்தி செய்ய நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களுக்கும் அவங்க விலக்கு கொடுத்துருக்கிறாங்க. 35 குட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி உற்பத்தி செய்யவும், மொபைல் ஃபோன் பேட்டரி செய்ய 28 பொருட்களுக்கு அவங்க பிசிடி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறாங்க. ஷிப் பில்டிங்க்கும் கொடுத்துருக்கிறாங்க. ஷிப்ஸ் மற்றும் அது உற்பத்தி செய்யக்கூடிய தேவைக்கூடிய பார்ட்ஸுக்கு வந்து எக்ஸம்ஷனை நீட்டிச்சிருக்கிறாங்க இன்னொரு 10 ஆண்டிற்கு. ஈத்தர்நெட் சுவிட்சஸ் உடைய பிசிடியை குறைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது கேரியர் கிரேட் ஈத்தர்நெட் சுவிட்சஸ் வந்து 20% 10% கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் கேரியர் கிரேட் சுவிட்சஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபிஷ் மற்றும் சீ ஃபுட்ஸ்க்கான கஸ்டம்ஸ் டியூட்டியும் குறைச்சிருக்கிறாங்க. அதாவது ஃபிஷ் பேஸ்ட் வந்து 30% 5% குறைச்சிருக்கிறாங்க. ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் 5% இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க 30%. ஃபிஷ் ஹைட்ரோலைசேட்ஸ், அது வந்து ஃபிஷ் மற்றும் ஷ்ரிம்ப் ஃபீட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு பொருள் தேவைப்படுது. அதோடைய டியூட்டி 15% 5% குறைச்சிருக்கிறாங்க. லெதர்லையும் குறைச்சிருக்கிறாங்க. வெட் ப்ளூ லெதருக்கு வந்து முற்றிலுமாக எக்ஸம்ஷன் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் கிரஸ்ட் லெதருக்கும் முற்றிலுமாக வழங்கியிருக்கிறாங்க. இப்போ 20% போட்டிருக்கிறது வந்து அதுக்கும் வந்து விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட் செக்டர்ஸ்க்கும் அவங்க மானியம் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு தேவைப்படக்கூடிய இன்புட் மெட்டீரியல்ஸ்க்கும் அவங்க டியூட்டி ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் செக்டருக்கு குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. சில மிஷினரிஸை சேர்த்துருக்கிறாங்க ஃபுல்லி எக்ஸம்டட் லிஸ்ட்டில். ஷட்டில், லெஸ், லூம்ஸ், அதில் 2 மிஷின்ஸ் வந்து 2 டைப் மிஷின்ஸ் வந்து அவங்க சேர்த்துருக்கிறாங்க. ஸோ ஃபுல்லி எக்ஸம்ஷன் கிடைக்குது இதுக்கும். இது வழியாக ஆக்ரோ டெக்ஸ்டைல்ஸ், மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி இந்தியாவில் அதிகரிப்பதற்காக தான் இந்த முடிவு எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேயுடைய பிசிடியை உயர்த்தி இருக்கிறாங்க. 10% 20% உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ டிவிஸ், மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐஎஃப்எஸ்சி இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் ஆக்டிவிட்டி அதிகரிப்பதற்காக மானியம் கொண்டு வராங்க. பெனிஃபிட்ஸ் குறிப்பாக குளோபல் கம்பெனிஸ்க்கு. குறிப்பிட்டவங்க சொல்லியிருப்பது ஷிப் லீசிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் ஆஃபீஸஸ், ட்ரெஷரி சென்டர்ஸ் வந்து அங்கே அமைக்கும் போது அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அந்த கட் ஆஃப் டேட் எப்போ அப்ளை பண்ணுற கட் ஆஃப் டேட்டும் நீட்டிச்சிருக்கிறாங்க 5 ஆண்டிற்கு. 2030 மார்ச் வரைக்கும் இப்போ நீட்டித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சர். நம்ம பார்த்த இந்த டீட்டெயில்ஸ் அனைத்துமே மத்திய அரசுடைய வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டதுங்க. அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சரியாக எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இன்னொரு டாக்குமெண்ட், அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு டாக்குமெண்ட்டில் டிஃபென்ஸ்க்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி வந்து 6.8 லட்சம் கோடி ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து 4.9 லட்சம் கோடி ரூபாய் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்டர் வைஸாக என்ன நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்றது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்திருக்காங்க. ஆனா டிஃபென்ஸ் செக்டர் நாம் பார்த்த வரைக்கும் வேறொரு டாக்குமெண்ட், அவங்களுடைய அரசு டாக்குமெண்ட்லயே 6.8 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. ஆனா இங்க 4.9 இருக்கு. மீதம் வேற எங்கேயாவது சேர்த்திருக்காங்கன்னு தெரியல. இதே ஹெட்டிங்ல வேற எங்கேயாவது சேர்த்திருக்காங்கன்றது தெரியல. ஆனா அந்த வித்தியாசம் எனக்கு தென்பட்டது. ஆனா இரண்டுமே அரசுடைய வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான்.
மற்றொரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருந்தாங்க அதே அரசு டாக்குமெண்ட்டில். ஒட்டு மொத்தமாக இந்த பட்ஜெட்டுடைய மதிப்பு பார்க்கும்போது 50.65 லட்சம் கோடி ரூபாய். இது எப்படி கொண்டு வர இருக்கிறாங்கன்னு அந்த பிக்டோரியலாக காட்டியிருக்கிறாங்க. டாக்ஸ் வழியாக கொண்டு வராங்க, ஃபண்ட் ரைசிங் மார்க்கெட் லோன்ஸ் வழியாக, டெப்ட் ரிசீப்ஸ் வழியாக கொண்டு வர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 50.65 லட்சம் ரூபாய்க்கான 65 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் இது.